செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 8 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நாம எதிர்பார்த்திருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம்? 5, 6, 7 தேதிக்கு பிறகு குளிரலை வரும், மூடு பனி பொழிவு வரும் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அது வரக்கூடிய 13ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வரும் வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல குளிரலையும் மூடுபனியும் தான் என்று சொல்லியிருந்தோம். இதற்கு காரணம் என்ன? ஆந்திர பிரதேச கரையோரத்தை ஒட்டி வளிமண்டலத்தில் உயரழுத்தம் நீடிக்கிறது. இந்த உயரழுத்தம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றை குளிர்ந்த காற்றை குடைபோல் கீழே இறக்குகிறது. கீழே இறக்கி தமிழ்நாட்டிலே பரப்புகிறது. புரியுதுங்களா? பரப்புகிறது. கிழக்கு காற்று வந்து கொண்டிருந்தது. நேற்று முன்தினம் வரைக்கும் வலுவாக, நேற்றைக்கு லேசாக வந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு கிழக்கு காற்று முற்றிலுமாக தடைபட்டு, படத்தை பாருங்க, வட இந்திய குளிரலை கடல் வழியாக தமிழ்நாட்டில் வந்து ஏறும். அதாவது காஷ்மீரிலிருந்து இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் வழியாக மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா வழியாக, ஒடிசாக்குள்ள இல்ல, கடல்ல இறங்கிருது. மேற்கு வங்கத்தில் கடலில் இறங்கி கடல் வழியாக தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் அதையும் தாண்டி தெற்கேயும் பயணிக்கக்கூடிய இந்த இமயமலை குளிரலையும் வளிமண்டல உயர் அழுத்தமும் இரண்டும் குளிர். உயரழுத்தம் என்பது மேலிருந்து கீழே அழுத்தக்கூடிய குளிர்காற்று, இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று, ரெண்டும் குளிரும் இணைந்து மூடுபனி பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு. இந்த நிலைதான் வரக்கூடிய 12ஆம் தேதி வரை தொடரும். இந்த உயரழுத்தம் அங்கும் இங்கும் அவரை நகர்ந்து அது கொஞ்சம் ஆக்சிலேஷன்ல இருக்கும். அதாவது ஒடிசா நோக்கி போகும், ஆந்திர பிரதேசம் நோக்கி வரும். ஒடிசா நோக்கி போகும்பொழுது கொஞ்சம் மூடு பனி குறைந்து குளிர் பனி இருக்கும். ஒடிசாவில் இருந்து ஆந்திர பிரதேசம் வரும்பொழுது மூடு பனியா மாறும். இப்படி அங்கங்கும் நகர்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சில நாள் மூடு பனி கூடுதலாக இருக்கும், ஒரு சில நாள் மூடு பனி குறைவாக இருக்கும். ஒட்டுமொத்தமா 12ஆம் தேதி வரைக்கும் இதே மூடு பனி தான். மூடு பனி குளிர் வானிலை தான், இரவு நேர வானிலை. பகல் நேரத்துல கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். உயரழுத்தம் வந்தாலே மேகம் உருவாகத்திற்கு சாதகம் இருக்காது, கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். ஆனா ரொம்ப வெப்பமாக இருக்காது. ஏன்னா வட இந்திய குளிரலை வந்து நுழைகிற காரணத்தினாலே வெப்பம், வெளிச்சம், கொஞ்சம் வெப்பம் இருக்கும், பிரைட்டா இருக்கும், வெப்பம் இருக்கும். ஆனால் ரொம்ப அனல் காத்தலாம் கிடையாது, குளிர்காற்று இருக்கும். மதியத்துல கூட கொஞ்சம் இதமான வெப்பநிலை இருக்கும். அதாவது குளிர்காற்று நுழைவதனால் இதமான வெப்பம் கொடுக்கும். சரி, அடுத்தது 13, 14ஆம் தேதி நாம ஏற்கனவே எதிர்பார்த்திருக்கூடிய குறைந்த அழுத்த காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வரும். ஆனால் இந்த உயரழுத்தத்தின் காரணமா சதவிகிதம் அதிகமாக இருக்கும். உயரழுத்தம் மட்டுமல்ல, உயரழுத்தம் கூட விலகிடுன்னு வச்சுங்களேன், இந்த குளிர்காற்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதனால கிழக்கு காற்றை ரொம்ப உள்ளே ஏற்றாது. கிழக்கு காற்று இலங்கைக்கு மட்டும் ஏறும். அதனால இலங்கைக்கு கிழக்கு காற்று ஏற கொஞ்சம் குளிர்காற்று சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு இலங்கைக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும் 13, 14. அந்த முன்னேற்றத்தில் கொஞ்சம் வேதாரண்யம் கோடியக்கரை முனைக்கும், அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கும், ராமநாதபுர கடலோரத்திற்கும், தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்திற்கும் மேகமூட்டத்தையும் தூறலையும் ஏற்படுத்தலாம் 13, 14. இதற்கு மேல் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவு முன்னேறாது. ஆனால் 13, 14 மேகமூட்ட வானிலை இருக்கும். கடலோர மாவட்டங்கள் 13, 14 மேகமூட்ட வானிலை இருக்கும். சரி, மழையை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக வரப்போகிறது மழை. நாம 18, 19 எதிர்பார்த்த காற்று சுழற்சி நெருங்கி வந்து கலைந்து மீண்டும் அடுத்ததாக வலுவாக வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வோடு இணைவதற்கு கலைந்து திரும்பி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி திரும்பிவிடும். இதன் காரணமாக அந்த 18, 19 மழை வாய்ப்பு இல்லை. ஆக 13, 14 மட்டும் இலங்கைக்கு மழை. அது கோடியக்கரை முனைக்கும், ராமேஸ்வரத்திற்கும், தூத்துக்குடிக்கும் தூறலை கொடுக்கும். அவ்வளவுதான் இலங்கைக்கு மழை. 13, 14 மழை வாழிகள் நிலைக்கு பதிலாக மேகமூட்ட வானிலையோட நிறைவடைந்துடும். 18, 19க்கு அடுத்து 18, 19 இல்லை. அடுத்தது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வலுவான நிகழ்வு, தீவிர தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம்.
ஒரு டிப்ரெஷனா கூட மாறலாம். கண்டிப்பாக ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக வட இலங்கை வரும். படத்தில் காட்டியுள்ளபடி நம்முடைய கணிப்பு அது. நிறைய மாதிரிகள் மியான்மர் நோக்கி அப்படியே வங்கக்கடல்ல அந்தமான் பகுதி வழியாக மியான்மர் நோக்கி சென்று விடுவதாகவும், சில மாதிரிகள் மத்திய வங்கக்கடல் பகுதி வடக்கு நோக்கி திரும்பி சென்று செயலிழந்து விடுவதாகவும் காட்டுகிறது. ஆனால் சில மாதிரிகள் தமிழ்நாட்டுக்கு நெருங்கி செயலிழப்பதாகவும் காட்டுகிறது. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இது மழை தரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு. அதாவது ஆந்திர பிரதேச கரையோரத்தில் 26 டிகிரி வெப்பம் இருக்கிற காரணத்தினாலே ஆந்திர பிரதேச கரையை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆந்திர பிரதேச கரைக்கு செல்லாவிட்டாலும் இருக்கும் இடத்திலிருந்து கிழக்கு காற்றை தெற்கு ஆந்திர பிரதேசம் வரைக்கும் குவித்து மழைப்பொழிவை கொடுக்கும். சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா உள்ளிட்ட மத்திய கடலோரத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் வடக்கு கடலோரத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். இப்பொழுது நம்முடைய ஆய்வறிக்கையின்படி வட இலங்கையை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வு தமிழ்நாடு இலங்கையை நெருங்குவது உறுதி. மத்திய இலங்கையை நெருங்குமா, வட இலங்கையை நெருங்குமா, அல்லது டெல்டா மாவட்டங்களை நெருங்குமா, அல்லது கடலூர் உள்ளிட்ட வடகடலோரத்தை நெருங்குமா, அல்லது சென்னை வரைக்கும் போய் அப்படியே செயலிழந்து போகுமா? சென்னை ஆந்திர பிரதேசம் போன முற்றிலுமா செயலிழந்துடும், அப்படியே படுத்துரும். ஏன்னா அங்க டெம்பரேச்சர் அறவே இல்லை. ஆனால் அங்க போவதற்கு வாய்ப்பு இல்லை. போனா முற்றிலுமா புஷ்னாயிடும். அதனால இப்பொழுதைக்கு 27 டிகிரி இருக்கக்கூடிய வடகடலோரம், 28 டிகிரி இருக்கக்கூடிய கடலூர் உள்ளிட்ட மத்திய கடலோரம், 29 டிகிரி இருக்கக்கூடிய டெல்டா கடலோரம், 29, 29க்கு மேல் இருக்கக்கூடிய தெற்கு இலங்கை, இலங்கை கடலோரம் வருமா என்பதுதான் ஆய்வில் இருக்கு. ஆக உறுதியாக இந்த நிகழ்வு தீவிர நிகழ்வு. தமிழ்நாட்டுக்கு வருவது, இலங்கையை நெருங்குவது, தமிழ்நாட்டுக்கு மழை தருவது கிட்டத்தட்ட வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. நாம் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றோம். நான் உறுதியாக கிட்டத்தட்ட 90-100% நம்ம சொல்லிட்டோம்னா, நீங்க எதையாவது விவசாய பணியை தொடங்கிடுவீங்க. உறுதிப்படுத்திய பிறகு 100% உறுதிப்படுத்திய பிறகு நாம் சொல்லலாம். சில பேர் வரலாம், அது வராமல் போகலாம் என்று கூட அவர்கள் கணிப்புல அவர்கள் சில பணிகளை செய்யாமல் கூட இருப்பார்கள். சிலர் அப்படியே நம்பி பல்வேறு பணிகளை செய்து விடுவார்கள். நாம் சொல்வது எல்லாம் இதை வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாய்ப்பு என்றால் கூட உறுதியை கூட இப்ப வாய்ப்பு என்றுதான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்வு வரும் என்பதை நாம் ஏற்கனவே பிப்ரவரி இறுதியிலும் நிகழ்வு இருக்கு, வலுவான நிகழ்வு இருக்கிறது என்பதை தெரிவித்திருந்தோம். மார்ச்சிலையும் 2 நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரிவித்திருக்கிறோம். அது இதுவரைக்கும் எந்த மாதிரியும் காட்டாது. புரியுதுங்களா? எந்த மாதிரியும் இதுவரை காட்டவில்லை. ஆனால் நாம் அறிவித்த பிப்ரவரி இறுதி நிகழ்வு காட்ட தொடங்கி இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக பிப்ரவரி இறுதி மழைப்பொழிவு உறுதி. அது எங்கே, எப்படி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தபடியாக மார்ச்சிலும் 2 நிகழ்வு இருக்கு. மார்ச் 2வது வாரத்தில் ஒரு நிகழ்வும், 3வது வாரத்தில் ஒரு நிகழ்வும். முதல் வாரத்தின் பிற்பகுதி, 2வது வாரத்தின் முற்பகுதி. அடுத்த நிகழ்வு 15லிருந்து 20ஆம் தேதிக்குள். ஆக மார்ச்சிலும் நிகழ்வு இருக்கிறது. மார்ச்சுக்கு பிறகு படிப்படியாக வெப்பநிலை உயரும், வெயில் அதிகரிக்கும். மார்ச்லயும் வெயில் அதிகரிச்சு தான் இருக்கும். இப்ப 25, 27 இருப்பது 30ஆக மாறும், 32ஆக மாறும். மார்ச்ல 34, 35ஆக போகும். ஆனால் ஏப்ரல் மேல தான் 38 டிகிரி 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பயணிக்கும். அது ஏப்ரல் மேல வெயில் உயர்ந்தாலும் ஏப்ரல் மேலும் நிகழ்வு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நிறைய பேர் எல்னினோவா இந்த வருஷம், லானினாவா, நெகட்டிவ் ஐஓடியா, பாசிட்டிவ் ஐஓடியா, கோடை மழை எப்படி இருக்கும், பருவமழை எப்படி இருக்கும், வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும்னு நிறைய கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே ஒரு கண்ணோட்டம் வழங்கி இருக்கிறோம். மேலும் அது தொடர்பான விரிவான அறிக்கையை இன்றைக்கு மாலை சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.